நம்ம பக்கத்துல இருந்து ஆபரேஷன் சிந்தூர் அப்படிங்கிற ஒரு ஒரு பயங்கரமான ஒரு ஆபரேஷனை நம்ம பாகிஸ்தானுக்கு எகேன்ஸ்டா நம்ம பண்ணோம் இல்லையா? இந்தியா என்ன பண்ணுது 20 நிமிஷத்துல கரெக்டா 1:05 இருந்து 1:35 வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஃபுல்லா ப்ரீ பிளான்டா ஒரு ஆர்மி பர்சன்ஸ் இதுல பாதிக்கப்படக்கூடாது, பொதுமக்கள் பாதிக்கப்படக்கூடாது, பாதிக்கப்படுறது முழுக்க முழுக்க வந்துட்டு இந்த தீவிரவாத கும்பலா மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க டார்கெட் பண்ணி 9 கீ சைட்ஸ் அடிக்கினாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா காஷ்மீர் ஆக்குபை பண்ணிருக்கிற பாகிஸ்தான் அமைப்புகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 5 அண்ட் டோட்டலா பாகிஸ்தானோட மெயின்லேண்ட்லயே இருக்கிற 4 அப்படின்னு டோட்டலா 9 கீ சைட்ஸ் இவங்க எல்லாத்தையும் டார்கெட் பண்ணி நம்ம இந்தியா வந்து அவங்கள ஆபரேஷன் சிந்தூர் அப்படிங்கிற இந்த ஒரு பேர்ல அவங்கள அடிக்கிறாங்க. சோ இந்த தாக்குதல் இந்த பிரச்சனைகள் எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறமா இதை தொடர்ச்சியா பாகிஸ்தான் ராணுவம் திரும்பவும் தாக்குதல் நம்ம மேல நடத்த ஆரம்பிக்கிறாங்க. அதுவும் காஷ்மீர் பகுதியிலான பூஜ் அண்ட் ரசோரி அப்படிங்கிற இந்த பகுதிகளில் காஷ்மீர்ல இருக்கிற எல்லா ஆட்களும் நான் கொண்டுதான் ஆவேன் அப்படின்னு சொல்லி வேற மாதிரி அவனுங்க சுட ஆரம்பிச்சிருக்காங்க. அதுல நம்ம ஆர்மி பர்சன் ஒருத்தர் வீர மரணம் அடைஞ்சிருக்காரு. அண்ட் இந்திய ராணுவத்துல இருந்து அவர் போன ஒரு விஷயம் எல்லாருக்கும் ஒரு பெரிய அதிர்ச்சியாவும் இருக்கு. ஏன்னா அது நடக்கும் அப்படிங்கிறது தெரியும். நம்ம இதை நடத்தி முடிச்சதுக்கு அப்புறம் திரும்பவும் அவங்க பிளான் பண்ணி இவங்களையும் தாக்கியிருக்காங்க. சோ அவருக்கு அவங்க ஃபேமிலிக்கு ஒரு பெரிய மன ஆறுதல் நம்ம கொடுக்க முடியுமான்னு தெரியல. பட் அவங்க குடும்பம் தேடி வர்றதுக்கு கன்ஃபார்ம் நம்ம எல்லாருமே ப்ரே பண்ணிக்கணும். சோ அந்த வீரர் கூட பாத்தீங்கன்னா 4 குழந்தை 2 பெண்கள் அப்படின்னு உட்பட மொத்தம் 13 பேர் அளவுக்கு உயிரிழந்திருக்காங்க, 50 பேர் காயமடைஞ்சிருக்காங்க. சோ நம்ம ஒண்ணு பண்ண ஆபரேஷன் சிந்தூர் அண்ட் அகைன் அவங்க திரும்பவும் துப்பாக்கி சூடு நடத்துறது காஷ்மீர் எல்லை பகுதிகள் அப்படின்னு தொடர்ந்து இந்த நடக்கிறதுனால இப்போ நம்ம நரேந்திர மோடி அவர்கள் என்ன சொல்லிட்டாரு, நிறைய பயணங்கள் இருந்தது எல்லாத்தையும் கேன்சல் பண்ணி நான் இங்க என் இந்தியா ஒரு பாதுகாப்பு இல்லாம இருக்கும்போது நான் இங்கதான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நமக்காக அங்க இருக்காரு அந்த எல்லையில. இந்திய வீரர் இறந்ததுக்கு அப்புறமும் இது நீங்க இதே மாதிரி இந்தியாவை பதட்ட நிலைமையில வச்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நடக்கிற விஷயங்களே வேற, நடத்தாதீங்க தயவு செஞ்சு. அந்த மாதிரி நீங்க பண்ணீங்கன்னா பதிலடி உங்களுக்கு காத்துட்டு இருக்கு அப்படிங்கறத இந்தியா சொல்லியிருக்காங்க. சோ இந்த விஷயத்த தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவால் எல்லா ஊர்களுக்கும் கன்வே பண்றாரு. இந்தியா வேணும்னு எந்த விஷயத்தையும் பண்ணல. அவங்க குறி வச்சு சாகடிக்கணும், அவங்கள ஒழிக்கணும் அப்படின்னு நினைச்சது தீவிரவாத அமைப்புகள் தானே தவிர வேற யாரையும் கிடையாது. அதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி மத்த அமைப்புகளுக்கு அவங்க ஒரு இன்ஃபர்மேஷன்ஸா கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த வகையில அமெரிக்கா, பிரிட்டன், சவுதி அரேபியா, ஜப்பான், ரஷ்யா, பிரான்ஸ் அப்படின்னா எல்லா நாடுகளுக்கும் இந்த இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணப்படுது. பிகாஸ் நம்ம வேணும்னு அவங்கள பண்ணவங்கிற மாதிரி அவங்க போர்ட்ரே பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம அந்த டார்கெட்ல பண்ணல அப்படிங்கறது அவங்களுக்கு நம்ம ப்ரூஃபோட வச்சு நம்ம அவங்களுக்கு ப்ரூவ் பண்றோம். சோ தட் எவ்ரி ஒன் வில் நோ இல்லையா? சோ இந்த மாதிரி இந்தியா இப்ப விளக்கம் கொடுக்குது மற்ற நாடுகளுக்கு எங்க மேல தப்பு இல்லைன்னு. பட் இதுதாங்க இஷ்யூ. இப்ப இந்த ஆபரேஷன் சிந்தூரை தொடர்ந்து அவங்க திரும்பவும் தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க. பதிலடி நம்ம இன்னும் என்னெல்லாம் கொடுக்க போறோம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய சவால். வெயிட் அண்ட் வாட்ச் அப்படிங்கறத தவிர வேற நம்ம என்ன சொல்ல முடியும் அப்படிங்கிறது சீரியஸா எனக்கு தெரியல. நிகழ்கால நிகழ்வுகள் ஒன்னொன்னும் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இறந்த எல்லா உயிருக்காகவும் நம்ம பிரார்த்திக்கணும், அவ்வளவுதான் இல்லையா? அவங்களோட ஃபேமிலிஸ் அதுல இருந்து மீண்டு வர்றதுக்கு தைரியம் இருக்கணும் அப்படிங்கறத நம்ம தயவு செஞ்சு எல்லாருமே வேண்டிக்கலாம். So what is happening அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்ப்போம். Thank you so much for watching this video. Bye.